அஇஅதிமுக, பாமக இந்த இரண்டு கட்சிகளினுடைய கூட்டணியானது தற்பொழுது மிக பெரிய அளவு பேசப்பட்டு வருகிறது. பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை தனியாவே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் வட தமிழ்நாடு அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய அளவு சமுதாய வாக்குகளானது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். வட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியா, அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாமக கட்சியைச் சேர்ந்த தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இனிப்பான செய்தியா, அவர்களுடைய கூட்டணியானது கூடிய விரைவில் தொகுதி பங்கீடும் குறித்தான முக்கியமான விஷயங்களானது, அதனுடைய அறிவிப்புகளானது தொடர்ச்சியா வரப்போயிட்டே இருக்குது. இந்த சூழல்ல அதாவது வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஓசூர், திருவள்ளூர், வேலூர் போன்ற 12 மாவட்டங்களிலுமே மிகப்பெரிய அளவு வன்னியர்கள் வாக்கு வங்கியானது மிக பெரிய அளவு இருக்குது. இதன் மூலமா அஇஅதிமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட அந்த கட்சிகளுடைய வெற்றியானது 2026 தற்பொழுதே பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டது. இதனை கொண்டாடும் விதத்துல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த ஒரு நிகழ்வை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த ஒரு முடிவை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னிச்சையாவே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுல நிதர்சனமா உண்மையா இருக்கக்கூடியது விஷயமானது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கவே போயிட்டு பயணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பயணத்தின் போது பல்வேறு விதமான மக்களை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் களமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விதமான அதிருப்தியானது மிகப்பெரிய அளவு திமுக அரசாங்கம் மீது இருப்பதாகவும், அதே போல அதிமுகவின் மீதான நன்மதிப்பானது கடந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மக்களின் மீது சற்று இல்லாத ஒரு காரணத்தினால் ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு தருவாயிலும் கூட தற்பொழுது அது மீண்டெழுந்திருக்குது. மக்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனை கையில் எடுத்து அரசியல் நுணுக்கத்தோடு அவர்கள் பார்க்கக்கூடிய விதமானது மிக பெரிய அளவு மாறி இருக்குது. இதன் விளைவாகவே அதிமுகவினுடைய கூட்டணியில அவர் இணைஞ்சிருக்கிறதா பாமக கட்சி வட்டார தகவலானது கிடைச்சிருக்குது. இந்த சூழலை பொறுத்த மட்டிலும் மக்கள் திமுக அரசாங்கம் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியா பார்க்கப்படக்கூடியது, எங்கு பார்த்தாலும் ஊழல் விஷயமானது மிகப்பெரிய அளவு இருக்குது. அதற்கு பல்வேறு விதமான நபர்களும் இருக்கிறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்னாள் அமைச்சர் KN நேரு, அது மட்டும் இல்லாமல் அறநிலையத்துறை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் ஆகட்டும், இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவு சரியான முறையில் செயல்படவில்லை. ஏன்டா சிவசங்கர் இதில் சேர்த்திருக்கே அப்படின்னு சொல்லி என்னன்னு நீங்க கேட்பீங்க. இருந்த போதிலும் அரசு பேருந்து, அதாவது இலவசம் சொல்றாங்க, இலவசத்தை தாண்டியும் மிகப்பெரிய அளவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி பல்வேறு விஷயங்கள். அதே போல ஒவ்வொரு தரப்பு மக்களும் போராட்டத்துல மிகப்பெரிய அளவு ஈடுபட்டு இருக்காங்க. செவிலியர்கள் ஈடுபடுறாங்க, தூய்மை பணியாளர் இருப்பாங்க, ஆசிரியர்கள் ஈடுபடுறாங்க, ஓய்வூதியதாரர்கள் ஈடுபடுறாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு ஆட்சி முடியக்கூடிய தருவாயில மக்களுக்கு நல்லது செய்வது போல வெறும் காட்சி பிம்பங்களை மட்டுமே மிகப்பெரிய அளவு போஸ்டர் அடிச்சு ஒட்டக்கூடிய ஒரு சூழலானது நிலை வருது. இந்த நிலைமை மாறணும் அப்படின்ட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறதா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாட்டினுடைய பின்னணியா அதிமுக கூட்டணியில அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த விவகாரத்தை பத்தி வீடியோ பார்த்துருக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.